இந்த ஆடி மாதத்தில் என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு பிராயச்சித்தம் சொல்கிறேன், இதை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்க, நல்ல பலன்கள் கூடி வரும். ஆடி மாதத்தில் மகாலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை பண்ணுவேன் இல்லையா? பண்ணின்னு இருக்கேன் இல்லையா? ஆடி மாதத்தில் ஒரே ஒரு வழிபாடு பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தாம்பாளமோ தட்டோ எடுத்துக்கோங்க. 5 வெத்தலை, 5 வெத்தலையிலையும் பார்த்துட்டேன்னா காசு வைங்க. நடுவில் வந்து லேசாக அந்த மஞ்சள் வச்சு அதுக்கு மேலே ஒரு தீபம், நெய் தீபமாக ஏற்றுங்க. இப்போ நீங்கள் 5 வெத்தலை வச்சு 5 காசு வைப்பில். சில பேர் 11 வெத்தலை வச்சா 11 காசு. இல்லை தாம்பாளம் இருக்குது, பெரிய தாம்பாளமாக இருக்குது, 27 வெத்தலை 27 காசு. இதை வந்து ஏற்றி பாருங்க. இது எப்படின்னா வெள்ளிக்கிழமை நாள் பண்ணலாம், இல்லைன்னா டெய்லி பண்ணலாம். சார் இது ஆடி மாதம் 3 நாள் போயிடுத்தே தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டுறாதீங்க. தாராளமாக வழிபாடு பண்ணுங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மகாலட்சுமியை வேண்டி டெய்லி தீபம் ஏற்றி பாருங்க. வெற்றி இலை, அந்த வெற்றி இலையில் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அந்த வெற்றிலையே என்ன பண்ணுறது? அடுத்த கொஸ்டின்ஸ் எப்போவுமே நமக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வரும். என்ன சார் பண்ணுறது வெற்றிலையே? சுமங்கலி பெண்களுக்கு அந்த வெற்றிலையே கொடுத்துடலாம். காசு என்ன பண்ணுறது சார்? ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாமா? எஸ், யூ கேன் யூஸ் ரெகுலர்லி. அந்த காசை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காசை எடுத்து ஒரு நம்ம கேஷ் பாக்ஸ்குள்ளே போட்டுக்கலாம். அது அவ்வளோ விசேஷம். அடுத்தது அந்த தீபம் டெய்லி மாற்றணுமா சார்? தீபத்தில் நெய் திரியை டெய்லி மாற்றுங்க. இதை மட்டும் பண்ணிட்டு வந்தால் போதும். நடுவில் குத்துவிளக்கு வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். 5 தீபமாக 1 தீபமாக அது உங்களுடைய சௌரியம். ஸோ இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன். இது தொழில் ஸ்தாபனத்தில் பண்ணலாமா சார்? தாராளமாக பண்ணலாம்.